நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க நிக்க வச்சப்போ ரொம்ப அசிங்கமா இருந்ததுல. அந்த அசிங்கத்தை விட நம்மளால 2 பொண்ணுங்க நிற்க வேண்டியதா போச்சுன்ற கோவம் தான் அதிகமாயிருச்சு. கார்த்திக், இந்த பிரச்சனையில என் பர்த்டேக்கு வராம இருந்துராத. வருவல்ல? கண்டிப்பாக வந்துடுவேன் ஜெயா. இதில் என்ன உனக்கு சந்தேகம்? இல்லடா, எனக்கு எத்தனையோ பர்த்டே வந்தாலும் இதுதான் எனக்கு ஸ்பெஷல். ஏன் ஜெயா? நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வர போறீங்கல்ல, அதுதான் எனக்கு ஸ்பெஷல். கார்த்திக், நான் என் பர்த்டேக்கு சாரி கட்டிக்குவா சுடிதார் போட்டுக்குவா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோ. அது தெரியாம தானே உன்னை கேக்குறேன். உனக்கு சுடிதாரை விட சாரி தான் நல்லா இருக்கும் ஜெயா. சாரியை கட்டிக்கிட்டு 2 முழம் மல்லிப்பூவை தலையில் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு குங்குமம் நெத்தியில் வச்சா ரொம்ப அழகாக இருப்ப ஜெயா. டேய் கார்த்திக், விட்டா காதுக்கு கம்மல் போடுறதுல இருந்து காலுக்கு கொலுசு போடுற வரைக்கும் சொல்லுவ போல. உன் தங்கச்சி எங்கடா அந்த பக்கம் போறா? ஒரு அருந்த வாள். எல்லாரையும் வம்புக்கு இழுக்கிறது தான் வேலை. இப்போ யாரை வம்புக்கு இழுக்கிறான்னு தெரியலையே. சாரிங்க, எனக்கு நீங்கள் தான் கரஸ்பாண்டன்ட் பொண்ணுன்னு தெரியாது. இது எங்கள் வாழ்க்கை பிரச்சனை. இப்போ டிசி கொடுத்தா நாங்கள் 3 வருஷம் படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். மன்னிச்சிடுங்க, உங்கள் அம்மாட்ட சொல்லிடாதீங்க. சரி, நான் சொல்லல, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செய்ய மாட்டேங்க. ஹலோ சீனியர், இந்த மாதிரி செய்ய மாட்டியா? இந்த மாதிரி தான் செய்யணும், இல்லனா அம்மா கிட்ட சொல்லி டிசி தான். ஓகேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேங்க. அப்போ சரிங்க. இன்னும் நல்லா சரிங்க. இன்னும் நல்லா சரிங்க. கார்த்திக், அங்க பாரு.